தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்திலிருந்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் கல்வி, திறன்மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் பொருட்களுக்கு அவர்களின் உரிமைகளை குறித்து தருகிறது. குடும்ப அட்டை சமூக நல்லிணக்க விருதுக்காக அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கே. ஆலைக்குளம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெயவண்டி கண்ணன் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோவில் தனி அலுவலர் திரு முருகேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கின்றோம். முருகன் மேல்வளத்தூர் கிராமம் செஞ்சி வட்டம் ஆடு வளர்ப்புக்கான தொகையை பெறுகிறார். தொடர்ந்து திருமதி இந்திராணி குழு சார்பாக சுய உதவி குழு சார்பாக உறுப்பினர் குழு அடையாள அட்டையை தற்பொழுது பெறுகிறார்கள். திருமதி சித்ரா விழுப்புரம் நகர, திருமதி விஜயலட்சுமி, திருமதி சரசு பொன்னங்குப்பம் விக்கிரவாண்டி வட்டம், மாவட்ட அடுத்ததாக கலைஞர் கலைஞர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் வீடு கட்டி முடிக்கப்பட்டு சாதி ஒப்படைத்தல் 3 சின்னத்தம்பி பூர்வமாண்டி கிராமம் முதலமைச்சரின் ஆதிதிராவிட மற்றும் சமூக பொருளாதார தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் சிஎம் விக்கிரவாண்டி கிராமம், கமலரசன் கப்பூர் கிராமம், ஓடிமேரி மேல்மலையனூர் மாவட்ட தொழில் மையம் சார்பாக தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவி வழங்கப்படுகின்றன. திருமதி செண்பகவல்லி எறையூர் கிராமம் மாணவர் வட்டம் 90 வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து தொழிலாளர் துறை சார்பாக நலத்திட்ட உதவி வழங்கப்படுகின்றன. வீரா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் அழகுக்கலை நிபுணர்கள் வேலைவாய்ப்பு தொடர்பாக பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது. அஜீஸ் பானு, சொல்லு